Taste the Daily. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியில் தமிழகத்தில் ஐபோன் உற்பத்தியை தொடங்கிய ஃபாக்ஸ்கான் நிறுவனம் திறனற்ற திமுக ஆட்சியில் அதன் விரிவாக்கத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தாமல் உத்தரப்பிரதேசத்திற்கு இடமாற்றம் செய்த அவலம் அரங்கேறியுள்ளது. தமிழகத்தில் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் கடந்த அதிமுக ஆட்சியில் உலக புகழ்பெற்ற ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தமிழகத்தில் தனது உற்பத்தி ஆலையை அமைத்து ஆப்பிள் நிறுவனத்தின் ஐபோன் உற்பத்தியை வெற்றிகரமாக தொடங்கியது. ஆனால் தற்போது மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் இந்நிறுவனம் தனது உற்பத்தி நடவடிக்கைகளை உத்தரப்பிரதேசத்திற்கு மாற்றியுள்ளது. தமிழகத்தில் தொழில் வளர்ச்சிக்கு ஏற்பட்ட பின்னடைவு குறித்த கவலையும் ஏற்படுத்தியுள்ளது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் நடவடிக்கையால் தமிழகத்திற்கு வர வேண்டிய முதலீடுகள் மற்றும் வேலைவாய்ப்புகள் அண்டை மாநிலங்களுக்கு செல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே பாசன வாய்க்கால்கள் முறையாக தூர்வாரப்படவில்லை என விடிய அரசு மீது விவசாயிகள் பரபரப்பு குற்றம் சாட்டியுள்ளனர். எறும்பூர் கிராம பின்னலூரான் பாசன மற்றும் வடிகால் வாய்க்கால்களில் தூர்வாருவதாக கூறி பொதுப்பணித்துறையினர் அந்த இடத்தை முறையாக அளவீடு செய்யாமல் குத்துமதிப்பாக பணி செய்கின்றனர். இதனால் பல்வேறு சிரமங்கள் ஏற்படும் நிலையில் இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள விவசாயிகள் இருபக்க கரையையும் சமப்படுத்தி தூர்வாரும் பணியை செய்ய அறிவுறுத்தினர். இதுகுறித்து பலமுறை புகார் தெரிவித்தும் விடிய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் இப்பணிக்கான திட்ட மதிப்பீடு குறித்த விவரமும் இல்லாமல் இரண்டாவது முறையாக தூர்வாரப்படுவதால் மக்கள் வரி பணம் பெருமளவு வீணடிக்கப்படுவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இந்த வாய்க்காலுடைய ஒட்டுமொத்த அகலம் எனக்கு ஒரு தோராயமா நான் சொல்றேன் 100 லிங்க்ஸ் இருக்கும். இதை முறையா அளந்து சர்வே பண்ணி யாருக்கும் பாரபட்சம் இல்லாம எல்லா மரங்கள் இதுல வழியில எது தடங்களா இருக்கிற மரங்கள் அத்தனையும் அப்புறப்படுத்தி அந்த மரங்களை வெட்டிட்டு இதுல வெறும் மண் ரோடா போட்டு கொடுத்தாலே போறோம். இங்க இருக்கிற அத்தனை விவசாயிகளும் எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்கவுங்க கொல்லிக்கு அவங்கவுங்க போவாங்க, வெள்ளாமையை அவங்கவுங்க பயிர் வைப்பாங்க, அவங்கவுங்க அறுவடை செய்து இந்த பாதையை பொது பாதையா பயன்படுத்திப்பாங்க.